சிந்து நாட்டு மன்னன் ஜெயத்ரதன். அவன் தனிமையில் இருந்த திரௌபதியிடம் ஏன் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்தான்? அதனால் அவனுக்கு என்ன நேர்ந்தது? இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிந்து நாட்டு மன்னன் விருதக்ஷத்ரன். அவனின் மகன்தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் பிறக்கும் பொழுது வானில் ஓர் அசரீரி தோன்றியது. இந்த குழந்தை வளர்ந்து போரில் வீரமரணம் அடைந்து சொர்க்கம் அடைவான் என்று கூறியது. இதை கேட்ட ஜெயத்ரதனின் தந்தை, எனது மகனின் தலையை யார் மண்ணில் சாய்க்கிறார்களோ அவர்களின் தலை சுக்குநூறாக உடைய வேண்டும் என்ற வரத்தினை ஜெயத்ரதனுக்கு கொடுத்தார். ஒரு நாள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபொழுது தனிமையில் இருந்த திரௌபதியை பார்த்து காதல் வயப்பட்டான். அந்த நேரத்தில் பாண்டவர்கள் 5 பேரும் வேட்டைக்காக சென்றிருந்தார்கள். அப்பொழுது ஜெயத்ரதன் தனது காதலை திரௌபதியிடம் தெரிவித்தான். இதனை கேட்ட திரௌபதி கோபத்தில், மூடனே, நான் ஏற்கனவே திருமணமான பெண். எனது கணவர்கள் வேட்டைக்காக சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீ என்னிடம் இவ்வாறு நடந்து கொள்வது முறையாகாது. எனவே இங்கிருந்து சென்றுவிடு. எனது கணவர்கள் வந்தால் உன்னை கொன்று விடுவார்கள். இங்கிருந்து சென்றுவிடு என்றாள். திரௌபதி கூறுவதை ஜெயத்ரதன் கேட்பதாக இல்லை. அங்கிருந்து அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று விட்டான். காட்டில் இருந்த பாண்டவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேர்வது போல மனதில் தோன்றியது. 5 பேரும் ஒன்று கூடி தங்களின் இருப்பிடத்தை நோக்கி விரைந்து சென்றார்கள். தங்களின் இருப்பிடத்தில் திரௌபதி இல்லாததை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தங்களின் இருப்பிடத்திற்கு அருகில் தேர் வந்து சென்ற சுவடை பார்த்த தருமர், இந்த இழிவான காரியத்தை யார் செய்தது என்று விரைந்து சென்று கண்டுபிடியுங்கள் என்று தனது தம்பிகளுக்கு ஆணையிட்டார். பாண்டவர்கள் ஜெயத்ரதன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவனிடம் கடுமையாக போரிட்டார்கள். திரௌபதியை ஜெயத்ரதனிடமிருந்து விடுவித்தார்கள். பீமனின் கடுமையான தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத ஜெயத்ரதன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தான். பீமன் அவனை கைது செய்து தருமர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான்.